ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் பல நகரங்கள் மீது இந்த தாக்குதல் அதிதீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. போர்க்கப்பல் மூலமாகவும் இராணுவ விமானங்கள் மூலமாகவும் ஈரானின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வருகிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பதில் தாக்குதலாக இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. ஏவுகணைகளை 3 நாடுகளும் வீசி வருகின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது வீசுகிறது. ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசி வருகிறது. இப்படியாக மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரி, ஓவர் டு யூ. இப்போ இஸ்ரேலுடைய வடக்கு நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலின் வடக்குல, குறிப்பாக லெபனானை ஒட்டி உள்ள, சிரியாவை ஒட்டி உள்ள இஸ்ரேலின் வட எல்லை பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கின்றன. மீனிங் ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேல தாக்கி இருக்கின்றன அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். அதனால அங்க சைரன்கள் ஒலித்திருக்கு. இது வரைக்கும் காயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இட் இஸ் an evolving situation. விவரங்கள்லாம் வரதுக்கு காலம் ஆகும். இந்த நிலையில கர்னல் பிரின்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். கர்னல், நம்ம கடந்த ஒரு 12 நாள் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம். அது ஈரானுடைய அணுசக்தி மையங்களை எல்லாம் தாக்கி அழிச்சிட்டோன்னு அமெரிக்கா அறிவித்தது. எனில் இந்த தாக்குதலுக்கான தேவை எங்கிருந்து வருகிறது? அவங்க இந்த முறை கோல் போஸ்ட ஷிஃப்ட் பண்ணிருக்கிறாங்க. வெறும் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ரோக்ராமை தாண்டி ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. given America as an Israel's military might, அதே போல ஈரானுடைய தற்போதைய பலம், இந்த நிலையில இந்த கோல் அப்படிங்கிறது சாத்தியம் தானா? வணக்கம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு எய்ம் வச்சுட்டு அந்த வாருக்கு போகும். இது அமெரிக்காவோட எய்ம் அவங்க ஓப்பனா சொல்றாங்க. நார்மலா எய்மை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இப்போ ஓப்பனா பிரசிடென்ட்டே அதை அந்த எய்மை சொல்லும் போது நாங்கள் இது பண்ணுவோம், இல்லை அணு ஆயுதத்துக்கு மேலே நம்ம அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணுவோம், அவங்களோட கப்பல் கடற்படையை நாங்கள் தடுத்துவோம் எல்லாம் சொல்லும் போது அதை நம்ம ஒரு நான் இந்த டாக்டிக்ஸ் சொல்றது பார்த்தா சொல்லாம தான் பண்ணுவாங்க. சொல்லும் போது அது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலுக்காகவும் இருக்கலாம், இல்ல அவங்க நான் சொல்லி அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் கூட இருக்கலாம். அதனால நம்ம அதை பத்தி ஜாஸ்தி கமெண்ட். பிரசிடென்ட் எளிமையா ஒவ்வொரு இரவுல கைது செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற அந்த தைரியத்துல அமெரிக்கா செய்தோம். அந்த கான்பிடன்ஸ்ல டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆபரேஷனை முன்னெடுக்கிறாரோ? இல்ல, வெனிசுலா வேற, ஈரான் வேற. அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். அது பக்கத்துல இருக்க நாடு, அவங்க ஓவர் பார் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவோம், ஆட்சியை கவுக்கலாம். ஏன்னா ஈரானுக்குள்ளேயே அண்ட்ரஸ்ட் இருக்கு. ஆனா அவரை கைப்பற்றிட்டு இங்க தூக்கிட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு எய்மு இல்ல அவங்க ஏம் வச்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈரான் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வெனிசுவேலா. இது இப்படி நீங்க சொல்றது போல ஈரானும் வெனிசுவேலாவும் வெவ்வேறு. இதைத்தான் ட்ரம்ப்புடைய இந்த ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கால சொல்லக்கூடிய வல்லுநர்களும் கூட சொல்வது. ஈரான் ஒரு பிராக்மெண்டட் சொசைட்டி. அங்க பெரும்பாலும் பர்ஷியன்கள் இருந்தாலும் அரேபியர்கள் இருக்காங்க, டர்க்ஸ் இருக்கிறாங்க, யூதர்கள் கூட இருக்கிறாங்க. சோ இது ஒரு பலதரப்பட்ட ஒரு சமூகம். இந்த ராலிங் அரவுண்ட் த பிளாக் என்று சொல்லுவாங்க. வேற ஒரு நாடு ஒரு நாட்டை தாக்கும் பொழுது அந்த நாட்டு கசப்புகள் வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அது ஒரு ரேலிங் அரவுண்ட் தி ஃபிளாக், நம்ம நாட்டுக்காக துணை நிற்கும் அப்படின்னு ஒரு அமெரிக்கா எதிர்பார்க்கக்கூடிய நோக்கத்துக்கு முரணான நோக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு லைக் சொல்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு இன்டர்னலி எதிர்ப்பு இருக்கு. இப்போ கூட அவங்க டாரிஃபை சுப்ரீம் கோர்ட்டே அது ஒரு மாதிரி நிராகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்காக இது பண்ணலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸாவே அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இப்போ இத என்ன குறிக்கோள், என்ன எய்ம், யாருமே இவர் சொன்னா அட்டாக் பண்ண மாட்டாரு, அட்டாக் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம, ஏன்னா வெனிசுலா முன்னாலையும் சொன்னாங்க வெனிசுலா கூட பண்ண போறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அவங்க கைப்பற்றிட்டு வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த யுக்தியை தான் புரிஞ்சுக்க விரும்புறேன். அப்ப எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ் லாஸ்ட் இல்லையா? இதை செய்ய போறோம்னு அவங்க அறிவிச்சுட்டே இருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் நடக்கும்னு கூட செய்தி அறிக்கைகள் வந்தது. சோ அப்படி இருக்கும்போது இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ் லாஸ்ட். அப்படி இருக்கும்போது என்ன அமெரிக்காவால சாதிச்சிட முடியும்? இல்ல அவங்க இதெல்லாம் கணக்கு போடாமையும் களம் இறங்க மாட்டாங்க ராணுவம்? இல்ல, அப்படி இல்ல. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு வெரி பவர்ஃபுல் கண்ட்ரின்ற ஒரு இது நிலை நாட்டணும்ட்டு அவங்க அப்படி பண்ணாங்க. சொல்லி அடிக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு இருக்கலாம்.
சிந்தூர்லி டைமிங் கூட பாகிஸ்தான் எதிர்பார்த்தது நம்ம அவங்க அட்டாக் பண்ணுவோன்ட்டு. ஆனா எப்போ அட்டாக் பண்ணுவோன்ட்டு அவங்களுக்கு தெரியல. த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ் இந்த டைமிங் ஆஃப் ஸ்ட்ரைக். எப்போ நம்ம பண்ணுவோம், அதுலயும் நம்மளோட மிலிட்ரி டாக்டிக்ஸ்ல அது ஒரு டைமிங் ஆஃப் ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் டிஸ்கன்ஷன் என்ன வேணா சொல்லிட்டு போயிருந்தாலும் நம்ம டைமிங் ஆஃப் ஸ்ட்ரைக்ல வந்துட்டு அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை வச்சுக்கலாம். இப்பத்த காலகட்டத்தில் அவ்வளவுதான் வைக்க முடியும் இல்லையா, அவங்க அட்டாக் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு எவ்ரி ஒன் கேன் கெஸ். அதனால அது ஒரு பெரிய விஷயமே ஒண்ணு இல்ல. எவ்வளவு வாய்ப்பு இருக்கு இந்த ரெஜிம் இன்டாக்டா இந்த ஆபரேஷன் முடியும் போது இருக்கிறதுக்கு? இல்ல, இப்போ வெனிசுலால முடிச்ச மாதிரி இங்க முடிக்க முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு முன்னால இவங்க ஈரானை தாக்குன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா அங்க முடிச்சிட்டு வருவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய எய்மோட போயிருக்கிறாங்க. ரெண்டாவது, மறு தாக்குதலும் அங்க நடக்குது. ஆனா மறு தாக்குதல் அவங்க ஈரான் வந்து அமெரிக்கா மேல நடத்தாதுன்னு எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். பை சான்ஸ் இதே மாதிரி 2 ஏவுகணை ஈரான் வந்து அமெரிக்கா மேல போனா வார் இன்னும் எஸ்கலேட் ஆகிறதுக்கு ரொம்ப அமெரிக்கா மேல செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுதான் போர் வல்லுநர்களுடைய பார்வை. ஆனா அமெரிக்கா பேசஸ் டார்கெட் ஆகலாம் இல்லையா? கத்தார்லயோ பஹ்ரைன்லயோ மத்திய கிழக்கு முழுக்க இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் குறைவு. ஆனா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் வந்து அவ்வளவு வால்ல புஷ் பண்ணும்போது அவங்க அட்டென்ஷன் இது பண்றதுக்காக அது பண்றதுக்கு 1-2 ஏவுகணையா அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி அனுப்பும் போது இவங்க சூப்பர் பவர்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் பண்றதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. அதனால வார் எங்க போகும்னு சொல்ல முடியாது. எவ்ரிஒன் ஷுட் லேர்ன் இன் டுடேஸ் வேர்ல்ட் தி ஆர்ட் ஆஃப் டெர்மினேட்டிங் அ வார், ஸ்டாப்பிங் அ வார். வாரை நிறுத்துறத எப்போ நிறுத்தணும், அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட், அந்த ஸ்வீட் டைமிங்கை தான் கத்துக்கணும். அது நம்ம இந்தியா ஒரு எக்ஸாம்பிள்ல காமிச்சிருக்கு. இல்ல, இப்ப இவர் இந்த கோலை செட் பண்ணிருக்கிறதுனால, ஆட்சி மாற்றம்னு கோல் செட் பண்ணிருக்கிறதுனால வேற எந்த நிலையில இந்த போர் நின்றாலும் கூட அது அமெரிக்காவுக்கான தோல்வியாக வர்ணிக்கப்படும். ஈரான் அங்க ஜெயிச்சிட்டோம், வி ஆர் இன்டாக்ட், எங்க ரெஜிம் பிழைத்திருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சோ நீங்க சொன்னது போல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு டொமஸ்டிக் கால்குலேஷன்ஸும் இருக்கு. அங்க வந்து போர் வேண்டாம், நான் வெளிநாட்டு போர்கள்ல ஈடுபட மாட்டேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதே வேளையில் இந்த போர்ல அவர் பின்வாங்கினார்னா இட் வில் பி a loss of faith. அவர் எந்த அளவுக்கு ஆப்டிக்ஸ் விரும்புறவர்னு தெரியும். சோ இது ஒரு நீண்ட யுத்தமா தொடர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே அதிகம். நீண்ட யுத்தமா இருக்கலாம், இல்ல யுத்தத்துல ஸ்டாப்பேஜ் இருக்கலாம், நடுவுல பிரேக் இருக்கலாம். இவங்க ஏவுகணை போடலன்னா ஈரானு போடாம இருக்கும். அப்போ 1 மாசமோ 1 வாரமோ பிரேக்கும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சான்சஸும் கூட இருக்கு. அதர்வைஸ் தி என்கேஜ்மெண்ட் சொல்றது அது டீப்பா இருக்கும். என்கேஜ்மெண்ட் டீப்பா இருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு, இப்போ ட்ரம்ப் வந்துட்டு இன்னைக்கு சொல்றாரு நான் ஆட்சி மாத்தணும், நாளைக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு ஆட்சி மாத்த வேண்டாம்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. அதனால இந்த மாதிரி வாலடைல் வேர்ல்ட்ல என்ன வேணா நடக்கும். நிச்சயமா நீங்க சொல்வது போல ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான், அதுல மாற்று கருத்துல. ஆனா ஈரானுடைய தற்போதைய நிலை, அவங்க இந்த டைமிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கடந்த ஆபரேஷன்ஸ்ல ஈரானுடைய ஏர் டிஃபென்சஸ் எல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதல் வீழ்த்தப்பட்டதுன்னு பார்த்தோம். டொனால்ட் ட்ரம்ப் நியூக்ளியர் ப்ரோக்ராம சிக்னிபிகன்ட் டேமேஜ் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படி சிக்னிபிகன்ட் டேமேஜ் என்றால் இந்த தாக்குதலுக்கான அவசியம் என்ன வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ ஈரானுடைய ப்ராக்ஸி ஹெஸ்புல்லாவோ இல்ல ஹமாஸோ இன்னைக்கு பலவீனம் அடைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். ஒன்லி ஸ்டாண்டிங் ப்ராக்ஸி இன்னைக்கு ஹூத்திகளை பார்க்க முடியும். ஹூத்திகள் எந்த அளவுக்கு துணை போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அங்க இன்டர்னல் கன்ஃபியூஷன்ஸையும் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் முன் எப்போதும் விட இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுமா? எப்பொழுது வீக்கா இருக்க கண்ட்ரியை ஒன்னும் அடிச்சு வீக் பண்றது அது ஒரு டாக்டிக்ஸ். ரெண்டாவது வந்து வெனிசுலா மேல தாக்குதல் பண்றதுக்கு என்ன நெசசிட்டி இருந்தது? அவங்களுக்கு ஒரு ரீசன் தானே கொடுத்தாரு. வரை அவங்கனால அமெரிக்காவுக்கு ஒன்றும் த்ரெட் இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை. ஆனா அந்த ஒரு ரீசன் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு இவங்க எங்க வச்சிருந்தாங்க. அதாவது எங்களுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தென் அமெரிக்காங்கிறது அமெரிக்கா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அவர் மன்ரோ டாக்டரினோட கொராலரியா அவர் சுட்டி காட்டினார். அதையும் கூட ஒரு ஹிடன் ரீசனாக அங்க இருக்கிற எண்ணெய் வளம் தான் பார்க்கப்பட்டது. அதோட பலனை அமெரிக்கா அனுபவிச்சதை பார்க்கிறோம். இங்க வந்து மற்றதெல்லாம் வந்து ஆலபை இந்த காசஸ் வேலி எல்லாம் காரணங்கள் அப்படின்னாலும் கூட முக்கியமான நோக்கம் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதுதான் அமெரிக்காவுக்கு நோக்கம்னு பார்த்துடலாம். ஆனா அது மட்டும் இல்ல, அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பேக்யார்ட் அப்படின்ற 2 வார்த்தை யூஸ் ஆச்சு. ஏன்னா வெனிசுலா வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் ஆயில் ரிசர்வ்ஸ்க்காகவும் சைனாவும் ரஷ்யா மேல டிபெண்டா இருக்கும்போது ஒரு டிப்பிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம்னா சைனாவோட ஷிப்ஸ் வந்து அங்க வந்துடுச்சு. அப்போ சைனாவோட ஷிப்ஸ் அங்க வரும்போதும் ரஷ்யாவோட கொலாபரேஷன் இருக்கும்போதும் எப்படி இவங்க வந்து நேட்டோ வந்து அங்க வரக்கூடாதுன்ட்டு யுக்ரைன் வார்ல வந்து இது பண்ணாங்களோ, ரஷ்யா அப்படியே வந்துரும் பண்ணாங்களோ,
அதே மாதிரி இங்க ஒரு ஃபீலிங் ஆச்சு. இப்போ ரஷ்யா அங்க எதுக்கு வந்து யுக்ரைன் அட்டாக் பண்ணுச்சு, நேட்டோ எங்க பேக்யார்ட்ல வந்துருன்ட்டு அவங்க அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க அதே ஃபியர் ரஷ்யா வந்து இவங்க பேக்யார்ட்லயும் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஷிப்ஸ் ரஷ்யால சைனீஸ் ஷிப்ஸ் அங்க வந்து அந்த வாட்டர்ஸ்ல வந்தோன்னே அது ஒரு இன்டர்னலி அது ஒரு ஃபேக்டர். அது வந்ததுனால ஐ திங்க் தி அட்டாக் இஸ் ஜஸ்டிஃபைட். ஒன்று அதுக்கு வந்து ஒரே ரீசன் கொடுக்காம 2-3 ரீசன் அவர் கொடுத்து, ஆயில் இதெல்லாம் ரீசன் கொடுத்து, அண்ட் ட்ரம்ப் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் மேன்னால ஆயில்ன்ற ஒரு ரீசன் வந்து முன்னுக்கு வந்து மேலாப்ல வந்துருச்சு அது. ஆனால் அந்த வெனிசுவேலன் பிரீமியரும் இதை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ரஷ்யாக்கு. ஆனால் என்னன்னா இப்போ வெனிசுலா பார்த்தீங்கன்னா ஃபுல் அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாம் அமெரிக்கா ஆயிலோட பைப்ஸ் எல்லாமே அமெரிக்காலேருந்து போகிறது. இவங்க வந்து சாங்ஷன் அதை பண்ணதுனால எதுவுமே அங்கே போக முடியாமல் போனதுனால இந்த ஆயில் பைப் லைன்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரஷ்யாவோ சைனாவோ அமெரிக்கா ஹெல்ப் இல்லாமல் வெனிசுலா அந்த ஆயிலை பில்டப் பண்ணியிருக்க முடியாது. அதனால அவங்க வந்து வேற வழி இல்லாமல் ரஷ்யாவும் சைனாவும் அவங்க கூப்பிட்டு அதெல்லாம் டெவலப் பண்ண வச்சாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ என்ன பண்ணிருச்சு அமெரிக்கா வந்து அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி, ஸோ பீப்புள் ஆர் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதார ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஆயில் வெல்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சா இவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். தென் த எக்கானமி வில் பி ஸ்டெபிலைஸ். அது நீங்க சொல்றது போல ஒரு வெனிசுவேலா போல ஒரு ஈஸி சிச்சுவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த சிச்சுவேஷன் வேற, அந்த சிச்சுவேஷன் வேற. அதுதான் அங்க இருக்கக்கூடிய வல்லுநர்களும் சொல்வது. ஆனா இங்கேயும் கூட ரஷ்யாவுடைய சைனாவுடைய ஃபேக்டர் நம்ம சேர்த்து பார்க்கிறோம். வெனிசுவேலா போன்ற தென் அமெரிக்க நாடுகளுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா அண்டை அமெரிக்கா இல்லாம சைனாவும் ரஷ்யாவும் இருந்ததுதான் அவங்க கண்ணை உறுத்தியது. ஈரானுடைய எண்ணெய் வளங்களை இன்னைக்கு சாங்ஷன்ஸ் ரெஜிமுக்கு மத்தியில் அதிகமாக வாங்கி பலன் பெறுவது ரஷ்யாவும் சைனாவும், குறிப்பாக சைனா. அந்த இடத்துல அமைதியாக இருந்த சைனா இந்த முறை என்ன செய்யும், அதோடைய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் என்ன, ரஷ்யா எப்படி எதிர்கொள்ளும், ரஷ்யாவுடைய போர் மஷினரியே இன்னைக்கு பெருமளவுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு ஈரானுடைய பேக்கிங்கும் காரணமா இருக்கிற நிலையில இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேயர்களுக்கு கேள்வி இருக்கலாம். இந்தியா வந்து சொல்லி முடிக்க விரும்புறேன். ஏன் அந்த வெனிசுலா ஃபேக்டர் எடுத்துட்டு வரேன்னா, எப்படி ஏன் அந்த ஸ்டோரி பில்டப் பண்றேன், எப்படி வெனிசுலாக்கு ரஷ்யாவும் சைனாவும் வந்ததுனால இந்த அட்டாக்கோட காரணம் என்னன்னா, ஈரானும் ரஷ்யாவோட சைனாவோட நெக்ஸஸ் வச்சிருக்கிறதுனால அந்த நெக்ஸஸை உடைக்கிறதுக்காகவும் இந்த செகண்ட் அட்டாக் அவர் பண்றது ஒரு ரீசனா கூட, அதுவும் கூட ஒரு ஹிடன் கோலா இருக்கக்கூடும் கருத்தீங்க. அது ஒரு ரீசன், கோல் இல்ல ரீசன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும், இந்த தொகுப்பை நிறைவு செய்யணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் 2 தேசங்களுடையுமே ஒரு நட்புறவு பேசக்கூடிய ஒரு தேசம். ஸோ நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நம்ம வந்து போர் தணியணும், பதற்றம் குறையணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதோடைய விளைவுகள் சர்வதேச பொருளாதாரத்தை நிச்சயமாக பெருமளவுக்கு இது வந்து ஷிப்பிங் ரூட்ஸை பாதிக்கும். ஹூத்திகள் ஆக்டிவேட் ஆவாங்க. அதனால இது தொடருமானால் உலக பொருளாதாரத்துல பெரிய தாக்கம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நன்றி நேயர்களே. தேங்க்யூ வெரி மச். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.